மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனங்களே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜாயின் ஆஃப் ஃபெய்த். இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல வேத வசனத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு ஈசாக் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தரை விசுவாசித்தது உண்மை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தது உண்மை, கர்த்தரையே சார்ந்து கொண்டதும் உண்மை. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவர் விசுவாச தகப்பன் என்றும் பெயர் பெற்றிருக்கிறார். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் புறப்பட்டு வந்தபோது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளும் நீங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு நகைப்பை உங்க வாழ்க்கையில கொடுக்கிறதா இருக்கலாம். அதை குறித்து நம்பிக்கையற்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். வாக்கு தத்தங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயும் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் மரித்தவைகளாயிருக்கலாம். ஆபிரகாமுக்கு 100 வயதானது, சாராளுக்கோ 90 வயதானது. சரீரங்கள் மரித்து போயிருந்த நிலைமையிலே ஒரு பிள்ளை பெறுவது அவர்களுக்கு சாத்தியமாக இல்லை. ஆனால் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார். முதலாவது நகைத்த ஆபிரகாம் பின்பு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு மகனை கொடுத்து ஈசாக் என்று அழைக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் உங்கள் சரீரங்களும் உங்களுடைய சூழ்நிலைகளும் வியாதி நிமித்தமாய் நீங்கள் மரித்து போய் கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாய் உங்களுக்கு இனி எழும்ப வழி இல்லை என்று சொல்லி நீங்கள் மரித்த நிலைமையில இருக்கலாம். எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே, நான் நம்பின எல்லா மனிதர்களும் கைவிட்டார்கள் என்று நம்பிக்கை எல்லாம் இழந்து வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அதெல்லாம் உயிர் உள்ளவைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை படித்து பிரியமாய் எடுத்து கொள்ளுங்கள். இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அநேக வாக்கு தத்தங்களை சுதந்திரமாய் கொண்டு அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய மகத்துவமான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இனி ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே மறிப்பது இல்லை என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இந்த நம்பிக்கை நேரத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆபிரகாமை போல விசுவாசத்தை இழந்த நிலைமையில வாக்கு தத்தங்களை குறித்து நகைத்து கொண்டிருக்கிறார்களா? இது எப்படி நிறைவேறும்? இதற்கு நான் பாத்திரனா இல்லையே, என் வாழ்க்கையில் எல்லாம் மரித்து போய் விட்டதே என்று சொல்லி நகைத்த நிலைமையில இருக்கிறார்களா? ஆண்டவரே, அவர்களுக்கு நம்பிக்கை எல்லாம் இழந்து போன நிலைமையில இருந்தால் கர்த்தர் இந்த நாளில ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுவீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதென்று தேவனுடைய வார்த்தையின்படியாய் இனி இதோ நகைத்து கொண்டிருக்கிற இவர்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை காணட்டும். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதை கண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, எதை குறித்தெல்லாம் நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் திரும்பவும் வாசித்து திரும்பவும் ஞாபகப்படுத்தி உங்கள் இருதயத்தின் பலகையில எழுதுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதை ஒரு நாளிலே நிறைவேற்றுவார். தாமதிக்கிறார் என்று எண்ணாதிருப்பீர்களாக. கர்த்தர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாயும் அழகாயும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே
உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். ஆமேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.